எப்பவுமே ஒரு இடத்துல கோவம் வருது அப்படின்னா, அந்த இடத்துல அப்படியே அமைதியா போயிட்டு, மைண்ட் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லலாம். ஏன்னா, கோவமா இருக்கும்போது நம்ம மைண்ட் ஸ்டேபிளா இருக்காது. அந்த டைம்ல நம்ம என்ன பேசுறோம்னு நமக்கே தெரியாது. அதில வீணான வார்த்தைகள் விடும்போது, அதர் பெர்சனுக்கு அது ஹர்ட் ஆகும். இதனால ஒரு உறவ இழக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஒரு வேலை செய்ற இடத்துல பேசுறோம்னா, அங்க நம்ம மரியாதை போகும், வேலையும் போக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே மைண்ட் ஸ்டேபிளா இல்லாதப்ப வார்த்தைகள விடவே கூடாது. அதே மாரி அந்த கோவம் ரொம்ப நேரத்துக்கும் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்குற வர கோவம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்க்கும்போது கோவம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. ஏன்னா நம்ம என்னன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க, "நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. இன் யுவர் ஆங்கர் டு நாட் சின். டு நாட் லெட் த சன் கோ டவுன் while you are still angryன்னு எபேசியர் 4:26ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோவமாக இருக்கும்போது வீணான வார்த்தைகளை விட்டுட்டோம்னாலே ஒரு பாவத்துக்குள்ளே போகிறோம்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப நேரமும் உங்கள் கோவம் இருக்கக்கூடாது. ஸோ இனியும் கோவப்படும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும்னு யோசிங்க.